வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பே அப்படிதான். நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பே தான் வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு ஒரு தலைகுனிகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களும் சரி, இந்தியாவிலே தமிழர்களுடைய அந்த ஒரு கருத்து, ஒரு தலை நிமிர்ந்த தமிழனை ஒரு தலைகுனிய வைத்த அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அதாவது பொய் சொல்வதற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் ஒரு வானளவிய ஒரு இமயமலை அளவிற்கு ஒரு முழு பாறாங்கல்லை கூட முழு பூசணிக்காய் சொல்ல மாட்டேன், ஒரு முழு பாறாங்கல்லை கூட சோற்றிலே மறைக்கின்ற அந்த ஒரு வித்தையை திமுக நன்றாக கத்திருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் கொஞ்சம் கூட இப்படி சமூக வலைதளங்களிலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்ட நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உலகமே ஒரு இந்த அரசை அதாவது இந்த அரசை ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு தூற்றுகின்ற ஒரு முழுமையான அளவிற்கு இந்த அரசினுடைய ஒரு கையாளாகத்தனத்தை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் இல்லாமல் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். எனவே நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன், எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்ற முடியும், எத்தனை காலம் மக்களை ஏமாற்ற முடியும்? ஏமாற்ற முடியாது. அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். இந்த எதேச்சிகார அதிகாரம் கொண்ட ஒரு சர்வாதிகார போக்கு கொண்ட ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த இந்த ஒரு மோசமான ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமும் கூட.